மீன் குழம்பு தண்ணி மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்தில் கிரேவி மாதிரியும் இருக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடுன்னு சொல்லி எல்லா ஐட்டத்துக்கும் நம்ம இதை ஊற்றி சாப்பிட்லாம். கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் சரி அண்ட் கடலெண்ணெய் ஊற்றினாலும் சரி, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க. ரொம்ப வெந்தயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்படிக்கும். நீங்கள் வெந்தயத்தை மிக்சியில் அடித்து கூட போடலாம். அடித்து போட்டிங்கன்னா இன்னும் வந்து நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 மிளகாய். இங்கே சின்ன வெங்காயம் கம்மியாக தான் கிடச்சிதுங்க, ஆனால் விலை அதிகம் வரனால கம்மியாக தான் போடுறேன். நீங்கள் ஊர்லலாம் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் நிறைய சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி வந்து நீங்கள் எவ்வளோ கிலோ மீன் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கிலோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா புளி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் 2 தான் எடுத்திருக்கேன். தக்காளி விலையும் இங்கே அதிகங்க, அதனால் 2 தக்காளி பெருசாக இருக்கிறத எடுத்து நான் மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன். இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்சியில் அடித்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரியும் இருக்கும், கிரேவியாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. வரமிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாகவும் இருக்கும். அது போக நல்லா கலர்ஃபுல், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா இதுக்கு ஓரளவு சுண்டணும். இந்த இதை வந்து சுண்டினதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும். ஸோ அதனால் நல்லா மூடி வச்சு நல்லா சுண்ட விட்டுடலாம். சுண்டினதுக்கப்புறமா நம்ம மீனை போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா சுண்டிடுச்சுங்க. ஓரளவு சுண்டிடுச்சு. ரொம்பவும் சுண்ட விட்டிங்கன்னா மீன் போட்டிங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, குழம்பு மாதிரியும் கிடைக்காது, கிரேவி மாதிரியும் கிடைக்காது, நல்லா ட்ரை ஆகிடும். அதனால் நம்ம இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இதில் வந்து நம்ம மீன் எடுத்து நம்ம போட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்து வச்சுருக்கீங்களோ, ஸோ நான் வந்து தலையும் வாலும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தலையும் வாலும் மட்டும் நான் போட போகிறேன். ஸோ ஒவ்வொன்றா போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா எல்லாமே தெறிக்கும். ஸோ நான் நல்லா நீட்டாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருந்த மீனை எடுத்து நாம் உள்ளே போட போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த மீன் முழுகிற அளவுக்கு நமக்கு கரெக்டான அந்த ஸ்டேஜ் அளவான தண்ணி இருக்கணும். அதாவது அந்த சுண்டின குழம்பு வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அதை விட கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நம்ம கரெக்டான ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு தண்ணி மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த குழம்பு கெட்டியாகவும் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இது 4 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. நாங்கள் வந்து இங்கே துபாயிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குழம்பு வச்சிட்டோம்னா 4 நாளைக்கு இதையே வச்சு தான் சாப்பிடுவோம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு வெளியே வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே ஃபுல் ட்ரை ஆக போகுது பாருங்கள். நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி டேஸ்ட்டில் பண்ணி பாருங்கள். குழம்பு தண்ணி மாதிரியும் இருக்காது, கிரேவி ஆட்டமும் இருக்காது. ஸோ ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கரண்டியை விட்டு கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கிளறி விட்டிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். பாருங்கள், மூடி வச்சுட்டு நமக்கு குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா தண்ணியாட்டமும் இருக்கும், கிரேவியாட்டமும் இருக்கும். ஸோ இட்லி, தோசை, சாப்பாடு, களி எதுக்காக இருந்தாலும் இது சூப்பராக இருக்கும். 4 நாள் வச்சாலும் கெடாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.